திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமநீதி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணசாமி, குறைந்தபட்ச சம்பளம், பணி நிரந்தரம், கொரோனா கால நிதி உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து ஏஐடியூசி தேசிய செயலாளர்கள் வஹிதா நிஜாம், முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான விஜயபாஸ்கர், மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் கதிரவன், முசிறி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். திருப்பூர் எம்பி சுப்புராயன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் பேருரையாற்றினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஆனந்த், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்று உறுதியளித்தார். தாய்மார்களுக்கும் அண்ணன் சொன்னார், இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்று சொன்னார். அப்படி ஒரு கட்சியாக எங்கள் தலைவர் தளபதி இருக்க மாட்டார். நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காது. நான் தெளிவாக சொல்றேன், மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.